இந்த பதிவு எதுக்குன்னா எல்லாரோட ஒப்பிடுறது, கம்பேர் பண்றது. இந்த பாரு, ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நீ ஏன் ஒழுங்கா படிக்கல? அடுத்தது, அவன் நல்லா வேலைக்கு போறான், நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல? அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நீ ஏன் சம்பாதிக்கிறது இல்ல? அவங்க 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 அப்பா அம்மாவை எப்படி பாத்துக்கிறாங்க, நீ ஏன் பாத்துக்கிறது இல்ல? சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறது. அவன் பாரு, அவன் பொண்டாட்டி அழகா இருக்கா, நீ ஏன் எப்படி இருக்க? வெளியில எப்படி போறாங்க பாரு, அவன் புருஷன் நல்லா இருக்கான், நீ ஏன் எப்படி இருக்க? ஒன்னு ரெண்டு கிடையாது, லிஸ்ட் போட்டு போலாம். அந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடுறீங்க. அது நான் தெரியாம தான் கேக்குறேன். இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இது ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு வயசாகிற வரலாம் எல்லாருக்குமே இந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒப்பிடுறது இருக்கு. அது எப்படி ஆக முடியும்? ஒருத்தரா மாதிரி ஒருத்தர். என்னோட அப்பா அம்மா வேற, உன்னோட அப்பா அம்மா வேற, அவங்களோட அப்பா அம்மா வேற, இவங்களோட அப்பா அம்மா வேற. அது போல ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி வேணாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இன்னொரு சொல்றேன், நம்ம கையில இருக்கிற 5 விரலே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு ஒப்பிடுறது சொல்லுங்க? அது நிறைய பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கு, ஒப்பிடுறது. நிறைய பேர்னா புருஷங்கள கூட சரி, ஏன் அவன் புருஷன் அப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்க? அவனோட பொண்டாட்டி அப்படி இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்க? இதெல்லாம் மனசுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காதுல வாங்கிட்டு வாங்காத மாதிரி போவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு என்னாச்சு ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். அதனால முதல்ல மத்தவங்க மேல ஒப்பிடுறத விட்டுருங்க, கம்பேர் பண்றத விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம என்ன, நாமளா இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல விஷயம் எல்லாம் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி அவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம இருக்கிற மாதிரி அவங்க எதுக்கு இருக்கணும்? அதை விட்டுட்டு குழந்தைங்களையும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் அம்மா அப்பா கூட சரி. அம்மா அப்பா கூட சொல்றாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க பாருங்க, எங்க அம்மா அப்பா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? பிள்ளைங்க சொல்றது, அவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க, எங்களை மாத்திரம் இப்படி வளர்க்குறீங்களே சொல்றது. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால அவங்க தான், நம்ம தான். அதனால யாரையுமே அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம நீ இப்படி இருக்கன்றது மட்டம் தட்டி குறைச்சி பேசாதீங்க. முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம தான் உயர்த்தி வைக்கணும், நம்ம குறை சொல்லக்கூடாது. மற்றவங்கள உயர்த்தி வைக்கணும்ன்றதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது. அது குழந்தைங்களும் பெரியவங்களும், அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் குறை சொல்றதை விட்டுருங்க. இன்னொருத்தர கம்பேர் பண்றதை சுத்தமா விட்டுருங்க. நமக்கு நாம தான் ராஜா ராணி. நான் எப்பவும் சொல்லுவேன், நான் சொல்றது சரிதானே?